முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். கொரோனா வைரஸ் தொற்று நோயை பரவலை தடுப்பதற்கு நாம் அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருகிறோம். 5வது ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து அரசு வைரஸ் நோயை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான முயற்சி எடுத்து வருகிறது. எனது தலைமையில் மாநில பேரிடர் மேலாண்மை குழு கூட்டங்கள் எண்ணிக்கை 14 முறை நடைபெற்றிருக்கின்றன. மாண்புமிகு பாரத பிரதமருடன் 6 முறை கலந்தாய்வு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மாவட்ட ஆட்சித்தலைவருடன் காணொலி காட்சி மூலம் 7 ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 12 ஒருங்கிணைப்பு குழுவினுடைய 3 கூட்டங்கள் நடத்தப்பட்டது. தலைமைச் செயலாளர் தலைமையில் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கப்பட்டு அதன் கூட்டம் 4 முறை நடத்தப்பட்டிருக்கின்றன. தலைமைச் செயலாளர் அவர்கள் 7 முறை மாவட்ட ஆட்சித்தலைவருடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்கின்றார். மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் பொது சுகாதாரத்துறை அலுவலருடன் ஆய்வுக் கூட்டம் 4 முறை நடைபெற்றிருக்கின்றன. இந்திய மருத்துவ முறை மருத்துவருடன் ஆலோசனை கூட்டம் 1 முறை நடத்தப்பட்டது. இது தொடர்ந்து நடத்தப்பட்டதின் விளைவு தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று நோய் கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அரசு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகம் முழுவதும் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 75,000 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்காக மாநகராட்சி மற்றும் மாவட்ட பகுதியிலே அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாநகராட்சி ஆணையாளர்கள் இப்பணியிலே ஈடுபட்டு நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிப்பதற்காக கோவிட் கேர் சென்டரும் அதேபோல கோவிட் ஹெல்த் சென்டரும் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்றைக்கு குணமடைந்தவருடைய எண்ணிக்கை அதிகரித்து நாம் பார்த்திருக்கின்றோம். அதேபோல சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை நிறைந்த பெருநகரம். சுமார் 87 லட்சம் பேர் இதில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய நகரத்தில் மக்கள் தொகை நிறைந்த சென்னை மாநகரத்தில் அதிகமான குறுகலான தெருக்கள் இருக்கின்றன. சிறிய சிறிய வீடுகள் அதிகமாக அந்த குறுகலான தெருவில் இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலும் 6-7 பேர் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு தெருக்களில் குடியிருக்கின்ற மக்கள் பொது கழிப்பிடத்தை பயன்படுத்தி வருகின்றார்கள். அதனால தான் இந்த வைரஸ் தொற்று எளிதாக இந்த மக்களிடையே பரவி இருக்கின்றது. அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு மாநகராட்சியும் சுகாதாரத்துறையும் இணைந்து சென்னை மாநகரத்திலே பல்வேறு பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அவர்களை விசாரித்து அவர்கள் இருமல் இருக்கிறதா, காய்ச்சல் இருக்கிறதா, தொண்டை வலி இருக்கிறதா, சளி இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அப்படி இருந்தால் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செஞ்சு சிகிச்சை அளிக்கப்படுகின்றார்கள். எழுது அங்கங்கே இருக்கின்ற மருத்துவ கேம்ப் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு அழைத்து சென்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அதே போல ஃபீவர் கேம்ப் சுமார் 600 கேம்ப் ஏற்பாடு செய்து அங்கேயும் இந்த பரிசோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் நோய் பரவலை தடுப்பதற்கு சென்னை மாநகராட்சியும் சுகாதாரத்துறையும் இணைந்து சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றது. சென்னை மாநகரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 17,500 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுகின்றன. இதில் கோவிட் ஹெல்த் சென்டர் மூலமாகவும் கோவிட் கேர் சென்டர் மூலமாகவும் இந்த மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுகின்றன. அதுபோல
பரிசோதனைகள் அதிகப்படுத்தப்பட்டுகின்றன. மற்ற மாநிலத்தை காட்டிலும் நம்முடைய தமிழகத்திலேயே அதிக அளவு பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்னையில் அதிக பரிசோதனை செய்வதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டு அந்த பணியும் துவங்கப்பட்டு இப்பொழுது அதிக அளவில் பரிசோதனை செய்யப்படுகிறது. 15 ஜோன் இருக்கின்றது சென்னை மாநகரத்திலே. 15 ஜோன்லையும் கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு குழுக்கள் IAS IPS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் 15 ஜோன்லையும் நேரடியாக சென்று இன்றைக்கு அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் நோய் பரவலை தடுக்க முடிகிறது. இதற்கு மேலாக 6 அமைச்சர்களை நியமித்திருக்கின்றோம். 6 அமைச்சர்களும் இந்த 15 ஜோன்ல நேரடியாக சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டு நோய் பரவலை தடுப்பதற்கான முயற்சியை எடுத்து வருகிறார்கள். அதோடு நோய் பரவலை தடுப்பதற்காக அரசு ஊரடங்கை சென்னை மாநகரத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் வாழ்கின்ற அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. அதுவும் வீட்டுக்கே சென்று வழங்க வேண்டும் என்ற அரசு உத்தரவு வழங்கி அந்த பணியும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே அம்மாவுடைய அரசு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3 மாதத்திற்கு விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சர்க்கரை வழங்கப்பட்டு என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அவர்கள் வசிக்கின்ற இடத்திற்கே கொண்டு போய் கொடுக்கின்றார்கள். அதோடு அவர்களுக்கு தேவையான காய்கறிகள் நடமான வண்டியின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நோய் பரவல் உள்ள பகுதியில் கிருமி நாசினி தொடர்ந்து அடிக்கப்படுகிறது. பொது கழிப்பறைகளை அடிக்கடி மாநகராட்சியில் இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இவ்வளவு பணிகளும் சென்னை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு சென்னை மாநகர மக்கள் முழு ஒத்துழைப்பை அரசுக்கு வழங்க வேண்டும். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக எல்லா வீடுகளிலுமே துண்டு பிரச்சுரம் வழங்கப்பட்டுகின்றன. அந்த நோய் எவ்வாறு வருகின்றது, அதை எப்படி தடுப்பது, என்ன அறிகுறி என்பதையெல்லாம் விளக்கி வீடு வீடாக துண்டு பிரச்சுரம் போடப்பட்டிருக்கின்றன என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆங்காங்கே உரிய சிகிச்சை அளிப்பதற்காக தேவையான அளவுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர் நியமிக்கப்பட்டிருப்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நோய் அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஆங்காங்கே அமைக்கப்பட்ட மருத்துவ முகாமிலே தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம தங்கள் வசிக்கின்ற பகுதிக்கே மொபைல் வேன் நடமாடும் மருத்துவமனை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்தந்த தெருவுக்கே இந்த மொபைல் வேன் சென்று அங்கே மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர் இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களை பரிசோதனை செஞ்சு தொற்று நோய் ஏற்பட்டால் அவர்கள் சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழலையும் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனவே இந்த பணியெல்லாம் வேகமாக துரிதமாக முடிக்கப்பட்ட காரணத்தினால ஒரு குறுகிய காலத்திலேயே இந்த நோய் பரவல் தடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே இந்த பணியெல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். புறநகர பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மண்டலமாக பிரிக்கப்பட்டு அந்த மண்டலத்துக்குள் சென்று வரலாம் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த மண்டலத்துக்குள் செல்கின்ற காரணத்தினாலே நோய் தொற்று பரவுவதாக இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாளை முதல் 30ஆம் தேதி வரை மண்டலத்துக்குள் போக்குவரத்தை ரத்து செய்து அந்தந்த மாவட்டத்துக்குள் போக்குவரத்தை இயங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாவட்டங்களில் எந்த பகுதியில் நோய் பரவல் அதிகமாக இருக்கின்றதோ அந்த பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தடை செய்து அந்த பகுதியிலே அதிக பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு உரிய பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். மாநில எல்லைகளில்
காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் கவனமோடு இருந்து செயல்பட்டு வெளி மாநிலத்திலிருந்து வருகின்றவர்களை பரிசோதனை செய்து அந்த பரிசோதனையில் அவர்கள் ஏதாவது நோய் தொற்று கண்டறியப்பட்டால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். அதோடு வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் குறிப்பிட்டார்கள், போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் தங்கள் பகுதிக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். அது முழுமையாக வழங்கப்படும். அதில் மாவட்ட நிர்வாகம் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் தொடர்ந்து கிருமி நாசினி அடிக்கப்பட வேண்டும். பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற கழிவறைகள் அடிக்கடி கிருமி நாசினி மூலமாக சுத்தம் செய்யப்பட வேண்டும். கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் அடிக்கடி கிருமி நாசினி தெளிக்கப்பட வேண்டும். வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாநிலத்தில் இருந்தோ இல்லது மற்ற மாவட்டத்திலிருந்து வருவதென்றால் அவை இ பாஸ் மூலமாக அவர்களை அனுமதிக்கலாம். இப்பொழுது மண்டலத்துக்குள் இப்பொழுது சென்று வரலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை ரத்து செய்யப்பட்டு இந்த 5 நாட்களுக்கு மட்டும் 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை அந்த மண்டலத்துக்குள் செல்வதை போக்குவரத்து முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. தனியார் போக்குவரத்து தனியார் கார் பைக் இருசக்கர வாகனம் செல்வதும் ரத்து செய்யப்படுகிறது. அவர்கள் மாவட்டம் மட்டும் மாவட்டம் சென்றால் இ பாஸ் வாங்கி செல்லலாம். இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கடுமையான முயற்சி செய்து வருகிறது. இந்த கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மருத்துவ நிபுணர்கள் வல்லுநர்கள் சொல்லுகின்ற ஆலோசனையை பின்பற்றி தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, ஐசிஎம்ஆர், நம்முடைய மருத்துவ குழு நிபுணர்கள் தெரிவிக்கின்ற கருத்தின் அடிப்படையில் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியை மேற்கொண்டு வருகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த தொற்றை கண்டுபிடிக்கின்ற பொழுது 80% பேர் எந்தவித சிம்டம் இல்லை என்று தெரிவிக்கின்றார்கள் மருத்துவர்கள். ஒரு 20% 10% தான் இதில் அதிகமாக இந்த சிம்டம் தெரிகிறது. 80% பேர் எவ்வித சிம்டம் இல்லாமல் இந்த பாசிட்டிவ் கேஸாக வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் மாண்பு அம்மாவுடைய அரசு எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்களோ, எங்கெங்கெல்லாம் தொற்று ஏற்பட்டிருக்கின்றதோ அந்த பகுதி முழுவதும் அதில் தொடர்புடையவர்கள் அனைவரையும் பரிசோதிக்கப்பட்டு அவர்கள் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு பூரண குணமடைவதற்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதிக பரிசோதனை செஞ்சிருக்குது, இறப்பு விதமும் குறைவாக இருக்கின்றது. இதற்காக நம்முடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் கடுமையா பணியாற்றிய காரணத்தினால இறப்பு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. குணமடைந்தவருடைய செலவு அதிகரித்திருக்கின்றது. அதற்காக மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களை இந்த நேரத்திலே உளமாற மனமாற பாராட்டுகின்றனர். இந்த நோய் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள், உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்த பணியாளர்கள், காவல்துறையைச் சேர்ந்த பணியாளர்கள், வருவாய்த்துறையைச் சேர்ந்த பணியாளர்கள், கூட்டுறவுத்துறையைச் சேர்ந்த பணியாளர்கள், பிற துறையைச் சேர்ந்த பணியாளர்களும் தங்களை இந்த நோய் தடுப்பு பணியில் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் மனமாற உளமாற அரசின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இது ஒரு எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொரு தொற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நோய் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற இவர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் அரசின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்பு அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலாளர்கள், பல்வேறு துறையைச் சேர்ந்த நம்முடைய முதன்மை செயலாளர்கள், நம்முடைய டிஜிபி அவர்கள், அதேபோல் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த தன்னார்வர்கள் போன்றவர்கள் சிறப்பான முறையிலே பணியாற்றிய காரணத்தினால்
இன்றைக்கு தமிழகத்திலே நோய் தொற்றை நாம் கட்டுப்படுத்தியிருக்கிறோம். நாம் அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள மருத்துவ நிபுணர்கள், மருத்துவ வல்லுநர் குழுவாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் தெரிவிப்பது இந்த நோய் பரவல் படிப்படியாக அதிகரிக்கும். ஒரு உச்சத்தை தொட்டுத்தான் பிறகு அது படிப்படியாக குறையும் என்று தெரிவிக்கின்றார்கள். உலக நாடுகள் முழுவதும் இப்படித்தான் நடந்திருக்கின்ற என்ற செய்தியும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் அதிக பரிசோதனை செய்து அதன் மூலமாக தொற்று ஏற்புகளை கண்டறிந்து குணப்படுத்தியதன் மூலமாக நோய் பரவலை முழுமையாக தடுக்க முடியும். அதன் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நோய் தடுப்பு பணியிலே முழுமையாக ஈடுபடுத்தி செயல்படுத்திக் கொண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அருள் கூர்ந்து நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், வெளியிலே சென்றால் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். இன்றைக்கு காய்கறி கடைக்கு சென்றாலும் சரி, மளிகை கடைக்கு சென்றாலும் சரி, வங்கிக்கு சென்றாலும் சரி, இறைச்சி கூட்டத்துக்கு சென்றாலும் சரி, மீன் மார்க்கெட்டுக்கு சென்றாலும் சரி, தயவு செய்து அருள் கூர்ந்து சமூக இடைவெளியை பின்பற்றி பொருட்களை வாங்க வேண்டும். பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று மீண்டும் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அருள் கூர்ந்து கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவ வேண்டும். இந்த வழிமுறைகளை பின்பற்றினாலே பாதி அளவுக்கு மேல் நோய் தொற்றை நாம் தடுக்க முடியும். இதை அருள் கூர்ந்து பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மதுரை மாநகர் பகுதி மற்றும் மாநகரை ஒட்டிய சில பகுதிகள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்படுகின்றது. மதுரை மாநகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் அதை ஒட்டி வசிக்கின்ற அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் அனைத்து வழிகளையும் அரசு பின்பற்றி இன்றைக்கு நோய் பரவலை தடுப்பதற்கு கடும் முயற்சி எடுத்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இருந்தாலும் பொதுமக்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும். அதனால் அருள் கூர்ந்து பொதுமக்கள் அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக நோய் பரவலை தமிழகத்தில் இருந்து தடுக்க முடியும். ஆகவே பொதுமக்கள் அருள் கூர்ந்து மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அரசுக்கு நல்க வேண்டும் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன என்பதை முதலமைச்சர் அவர்கள் கூற நேரலையில் கேட்டோம். குறிப்பாக மண்டலங்களுக்கு இடையே பயணம் ரத்து செய்யப்படுவதாகவும் மாவட்டங்களுக்குள்ளே மட்டுமே அனுமதி எனவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது குறித்த மேலதிக தகவல்களை வரக்கூடிய செய்திகளில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் கொரோனா சிறப்பு முகாம்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சி பள்ளிகள், சமுதாய கூடங்கள் உள்ளிட்ட 10 இடங்களில் கொரோனா தடுப்பு முகாம்கள் அமைக்கப்படுகிறது. ஆனால் குடியிருப்பு பகுதி அருகே முகாம் அமைக்கக்கூடாது என கூறி எடமலைப்புத்தூர், ஸ்ரீரங்கம், கீழச்சித்திரை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் போராட்டம் நடத்தினர். இது குறித்து நடவடிக்கை எடுக்க போலீசார் 150க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சியில் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும் மேயர் மற்றும் துணை மேயர் குடியிருப்புகளை கொரோனா சிகிச்சை மையமாக மாற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 350ஐ கடந்துள்ளது. கூடுதலாக சிகிச்சை மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 4 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் புதர்மண்டி கிடக்கும் மேயர் மற்றும் துணை மேயர் குடியிருப்புகளை கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் 40 ஆண்டுகளுக்கு பின் பேரிக்காய் விளைச்சல் வெகுவாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். செண்பகனூர், வட்டக்கானல், பளிங்கு ஆகிய மலைப்பகுதிகளில் பேரிக்காய் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. ஜூன் இறுதி முதல் அக்டோபர் முதல் வாரம் வரை இதன் அறுவடை சீசன் நடைபெறும். ஆனால் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொய்த்ததுடன் கோடை மழையும் போதிய அளவில் இல்லாததால் தற்போது விளைச்சல் குறைந்துள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் வரும் மாதத்தில் விளைச்சல் அதிகரித்தாலும் விலையும் அதிகமாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது 1 கிலோ பேரிக்காய் 50 ரூபாய் வரை விற்கப்படுகிறது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பில் லடாக் முதலில் வீரமரணம் அடைந்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் விஜயா, டிஎஸ்பி கலைக்கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சீன பொருட்களை தவிர்க்க வலியுறுத்தி முன்னாள் ராணுவ வீரர்கள் நல அமைப்பு சார்பில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. சென்னை மதுரவாயில் பகுதியில் சுகாதார ஊழியர்கள் வீடு வீடாக சென்று கொரோனா உடல் வெப்ப பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 10க்கும் மேற்பட்டோர் தொற்று அறிகுறி தென்பட்டதால் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. வலசரவாக்கம் மண்டலத்திற்குட்பட்ட 11 பகுதிகளில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பெண் காவலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து காவலர் பணியாற்றி வந்த கொரட்டூர் காவல் நிலையத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மூடப்பட்டது. 14 காவலர்கள் மற்றும் காவலர் குடியிருப்பில் உள்ள 18 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூரில் ஊரடங்கு நடைமுறைகளை மீறி 3 துணிக்கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. வட்டாட்சியர் மோகன் உத்தரவின் பேரில் ஜின்னா சாலையில் அமைந்துள்ள துணிக்கடைகளில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்பொழுது அங்குள்ள 3 துணிக்கடைகளில் தனிமனித இடைவெளி பின்பற்றப்படாமல் செயல்பட்டதாக கூறி கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் சுற்றுவட்டார இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஐயப்பன் சத்திரம் கூட்டுறவு சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை நிறுத்தி விசாரித்தனர். ஆனால் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்ததுடன் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் அவர்கள் அல்லிமேடு கிராமத்தை சேர்ந்த செல்வம் சரவணன் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 12 திருட்டு பைக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதில் தொடர்புடைய 2 சிறுவர்களையும் பிடித்து சீர்திருத்த பள்ளியில் போலீசார் சேர்த்தனர். வந்துள்ளதால் கடைவீதிகள், சாலைகள் வெறிச்சோடின. தேனியில் இன்னும் சற்று நேரத்தில் ஊரடங்கு தொடங்குவதால் கடைசி நேரத்தில் பொதுமக்கள் பொருட்களை வாங்கினர். மதுரையில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுக்குள் கொண்டு வரும் விதமாக நள்ளிரவு முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை தீவிர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. மதுரை மாநகராட்சி, பரவை பேரூராட்சி, மதுரை கிழக்கு, மேற்கு மற்றும் திருமங்கலம் ஊரகப் பகுதிகளிலும் முழு ஊரடங்கு அமலாகி இருக்கிறது. மக்கள் நடமாட்டம் இல்லாததால் மதுரையின் தெருக்கள், கடை வீதிகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. அத்தியாவசிய பொருட்கள் வாங்க அந்தந்த காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமே மக்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. மக்கள் வசதிக்காக மதுரையில் 14 இடங்களில் தற்காலிக சந்தைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சந்தைகளில் நேற்றை காட்டிலும் விலை பாதியாக குறைந்தும் காய்கறிகளை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. 400 ரூபாய்க்கு நாங்கள் சில்லு தக்காளி எடுத்துக்கு வந்து போட்டு 35 ரூபா சொல்கிறோம். 40 ரூபா போடணும். 40 ரூபா போட்டால் தான் லாபம். 35 ரூபா போட்டால் ஆள் வரல. 30 ரூபாய்க்கு போட்டுமே எடுக்கல. தக்காளி பூரா எல்லாத்துக்கும் அப்படியே கிடக்கு. இப்படி இருந்தால் நாங்கள் வியாபாரம் எப்படி தான் பார்க்குறது? அப்படியே முழுசாக நாளைக்கு நாங்கள் கீழே தான் போடணும். இந்த ஊரடங்குனால நாங்கள் கீழே தான் போடணும். தக்காளியை பூரா எல்லாரும் எடுத்துக்கு வந்து பூரா மக்களும் சும்மா தான் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நேற்று விற்ற விலையில் எல்லாமே பாதி விலை கம்மி தான். இன்னைக்கு ஒரு சனம் கூட வரல. ஆனால் நாங்கள் வியாபாரமே இல்லாமல் இருக்கோம். அவனியாபுரம், வில்லாபுரம், நெல்பேட்டை போன்ற பகுதிகளில் ஒரு சில இறைச்சி கடைகள் வழக்கம் போல் திறந்திருந்தன. சென்னையிலிருந்து மதுரைக்கான விமான சேவையும் ஆன்லைன் டிக்கெட் பதிவும் 7 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது. அண்டை மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய அரசு பேருந்துகள் திருமங்கலம், காரியாபட்டி, உசிலம்பட்டி, திருபுவனம், வாடிப்பட்டி, மேலூர் ஆகிய பகுதிகள் வரை மட்டும் இயக்கப்படுகின்றன. வெளியூர் பஸ்ஸை உள்ள வராம வெளியில அவுட்டர்ல போடுங்க. திருமங்கலத்தில் இங்கே ஏகப்பட்ட கொரோனா வந்திருக்கு. இன்னும் மதுரையில இருந்து இங்கிட்டு வந்து இன்னும் கொரோனாவை அதிகமாக்காம இது அரசு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். முழு ஊரடங்கு அமலில் உள்ள பகுதிகளில் டீ கடைகள் மற்றும் மதுக்கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளன. மருத்துவ வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி தரப்படுகிறது. ரேஷன் கடைகள், வங்கிகள், அரசு அலுவலகங்கள் கட்டுப்பாடுகளுடன் இயங்கி வருகின்றன. மதுரையை தொடர்ந்து தேனி மாவட்டத்திலும் தேனி, போடிநாயக்கனூர், கம்பம், சின்னமனூர் நகராட்சி பகுதிகளில் இன்று மாலை 6 மணி முதல் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனியில் இருந்து மதுரைக்கு பேருந்து சேவை மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது.
காய்கறி, மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் 2 மணி வரை மட்டும் செயல்படும் எனவும் தேனி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தேனியில் இன்னும் சற்று நேரத்தில் ஊரடங்கு அமலுக்கு வருவதை முன்னிட்டு மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கி குவிக்க கடைகளுக்கு படையெடுத்துள்ளனர். இதனால் கடை வீதிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தேனியிலிருந்து மதுரைக்கு இயக்கப்படும் பேருந்துகள் பிற்பகலுடன் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டன. திண்டுக்கலுக்கு செல்லும் பேருந்துகள் மாற்று வழியில் இயக்கப்படுகின்றன. கோவில்பட்டி சிறையில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கில் நாளை மறுநாள் நிலைய அறிக்கையை தாக்கல் செய்ய தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சார்ந்த வியாபாரிகளான தந்தை ஜெயராஜ், மகன் பெனிக்ஸ் ஆகிய இருவரையும் சிறையில் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை தானாக முன்வந்து விசாரணை நடத்தியது. வழக்கின் விசாரணையில் நண்பகல் 12:30 மணிக்கு தமிழக காவல்துறை டிஜிபி மற்றும் தூத்துக்குடி எஸ்பி காணொலி மூலம் ஆஜராகி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் தென்மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன், தூத்துக்குடி எஸ்பி அருண் பாலகோபாலன் ஆகியோர் ஆஜராகினர். அப்பொழுது முதலமைச்சரின் ஆலோசனையில் டிஜிபி பங்கேற்றதால் அவர் ஆஜராக முடியவில்லை என தென்மண்டல ஐஜி தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விசாரணை கைதி மரணம் போன்ற சம்பவங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் இதற்காக காவல்துறையினருக்கு அரசு உரிய வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளிடம் கோவில்பட்டி நீதித்துறை நீதிபதி விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என அறிவுறுத்திய நீதிபதிகள் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து தர வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். இந்த விசாரணைக்கு பிறகு இருவரின் உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உடற்கூறு ஆய்வு அறிக்கை மற்றும் வீடியோ பதிவுகள் அடங்கிய நிலை அறிக்கையை வரும் வெள்ளியன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். இதனிடையே தந்தை மகன் உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்களிடம் நீதிபதி 3 மணி நேரம் விசாரணை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனை பேரவரையில் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் உடலை அடையாளம் காட்டவும் அவர்களது உடலில் உள்ள காயங்களை அடையாளம் காட்டவும் உறவினர்கள் 4 பேர் சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் விரைவில் 3 மருத்துவர்கள் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இதனிடையே தந்தை மகன் உயிரிழந்த விவகாரத்தில் போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி நாகர்கோயில் வழக்கறிஞர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த சம்பவத்திற்கு உறுதுணையாக இருந்த அரசு மருத்துவரையும் சிறைத்துறையினரையும் கண்டித்து நாகர்கோயிலில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் மூத்த வழக்கறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தந்தை மகன் உயிரிழப்பை கண்டித்து தமிழகம் முழுவதும் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரையில் வாழை நார்கள் மூலம் அலங்கார பொருட்களை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார் ஒருவர். அவர் யார் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். ஆண்டுதோறும் பலத்த மழை மற்றும் சூறை காற்றினால் சரிந்து விழும் வாழை மரங்களை கண்டு கண்ணீர் வடிக்கும் விவசாய குடும்பங்கள் இங்கு பல உண்டு. அப்படி ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்தான் இந்த ராஜா. மதுரை மாவட்டம் திருவேங்கடம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா சூறை காற்றினால் வீணாகும் வாழை மரங்களை எப்படி பயன்படுத்தி காசாக்கலாம் என யோசித்தார். யூடியூபில் அதற்கான வழிகளை தேடியவர் வாழை நார்களை பயன்படுத்தி கூடைகள், விரிப்புகள், அலங்கார பொருட்கள் தயாரிப்பதை அறிந்து கற்று தேர்ந்தார். சிங்கப்பூர், மலேசியா, ஐரோப்பிய நாடுகளில் வாழைநார் பொருட்களுக்கு பெரும் கிராக்கி இருப்பதை அறிந்து தாம் தயாரித்த பொருட்களை வெளிமாநில ஏற்றுமதியாளர்கள் மூலம் அனுப்பி தொழிலை தொடங்கினார். பொருட்கள் தயார் பண்ண ரொம்ப நாள் ஆசை. அதை வச்சு ஒரு சில பொருட்களை தயார் பண்ணேன். அதை பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது நம்ம இந்திய நாட்டில் விற்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சில கம்பெனிகளை தேடி போகும்போது சில கம்பெனிகள் எங்களுக்கு கிடைச்சாங்க. அவங்க மூலியமாக பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வெளிநாடுகளில் கொண்டு போய் சேர்க்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. தாம் எதிர்பார்த்ததை விட தொழிலில் நல்ல பலன் கிடைத்ததால் தற்போது கிராமத்தில் உள்ள 40ற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வாழை நார் பொருட்கள் செய்ய பயிற்சி அளித்து தொழிலை விரிவுபடுத்தியுள்ளார்.
வாழை மரங்கள் மூலம் அலங்கார பொருட்கள் தயாரித்து வேலை வாய்ப்பை உருவாக்கியவருக்கு கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமாருடன் மதுரை செய்தியாளர் ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன். இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் 75வது ஆண்டு விழாவில் பன்னாட்டு வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு மாஸ்கோவில் கோலாகலமாக நடைபெற்றது. நாசி ஜெர்மனியை சோவியத் ரஷ்யா இரண்டாம் உலகப் போரில் வென்றதன் 75வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி ரஷ்யாவில் நடைபெற்றது. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி நடக்கவிருந்த இந்த விழா கொரோனா தாக்கம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. செஞ்செதுக்கத்தில் நடந்த ராணுவ வீரர்களின் அணிவகுப்புக்காக வீரர்கள் முன்பே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். இன்று நடத்தப்பட்ட அணிவகுப்பில் சுமார் 14,000 வீரர்கள் மெய்சிலிர்க்க வைக்கும் அணிவகுப்பை நடத்தி காட்டினர். இதில் இந்தியா, சீனா உள்ளிட்ட 19 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் 90 நிமிடங்கள் கம்பீர நடை போட்டனர். இந்த அணிவகுப்பை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீன அமைச்சர்களுடன் தனிநபர் இடைவெளியுடன் பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்து கண்டுகளித்தார். Поздравляю вас с 75-й годовщиной Победы! Здравствуйте, товарищи! தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் சிறையில் உயிரிழந்த தந்தை மகன் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் பழனிசாமி, கொரோனா ஊரடங்கு தளர்வு நேரத்தை கடந்து ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் ஆகியோர் கடையை திறந்திருந்ததால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஃபெனிக்ஸ் மூச்சு திணறல் காரணமாகவும் அவரது தந்தை ஜெயராஜ் உடல்நலக்குறைவு காரணமாகவும் உயிரிழந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கோவில்பட்டி காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் 2 உதவி ஆய்வாளர்கள், 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆய்வாளர் ஸ்ரீதர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இருவரது மரணத்திற்கும் இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் கல்வி தகுதிக்கேற்ப ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உலகம் முழுக்க கொரோனாவிலிருந்து மீண்டோரின் எண்ணிக்கை 50 லட்சத்தை கடந்துள்ளது. மொத்த பாதிப்பு 94 லட்சத்தை நெருங்குகிறது. உலகையே உலுக்கி வரும் கொரோனா அமெரிக்காவில் ருத்ர தாண்டவத்தை தொடர்ந்து ஆடி வருகிறது. அங்கு மட்டும் 24,26,000க்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பு 1,23,000 கடந்துள்ளது. பிரேசிலில் கொரோனா பாதிப்பு வேகம் எடுத்து 11,50,000 அதிகரித்துள்ளது. ரஷ்யாவிலோ பாதிப்பு எண்ணிக்கை 6 லட்சத்தை கடந்துள்ளது. இந்தியாவில் பாதிப்பு 4,5 லட்சத்தை கடந்துள்ளது. பிரிட்டனில் 3 லட்சம், ஸ்பெயினில் 2,93,000 பேரை கொரோனா தனது ஆக்டோபஸ் கரங்களால் பாதித்து வருகிறது. பெரு, சிலி, இத்தாலி, ஈரான், ஜெர்மனி ஆகிய நாடுகள் உலகில் அதிகம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதல் 10 இடங்களில் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. தொடரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் சட்டவிரோதமாக போலி இ பாஸ் வழங்கிய 2 அரசு அதிகாரிகள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவசர தேவைகளுக்காக பொதுமக்கள் தங்களது சொந்த மாவட்டங்கள் செல்வதற்கும் வெளி மாநிலத்திற்கு பயணிப்பதற்கும் தமிழக அரசு சார்பில் இ பாஸ் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் இ பாஸ் வழங்குவதற்காக பணியமர்த்தப்பட்ட சென்னை மாநகராட்சி வருவாய் ஆய்வாளர் குமரேசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் வருவாய் ஆய்வாளர் உதயா ஆகியோர் மீது போலி இ பாஸ் வழங்குவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரணையை தொடங்கிய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 3,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு இவர்கள் நூற்றுக்கணக்கான போலி இ பாஸுகளை சட்டவிரோதமாக வழங்கியிருப்பதை கண்டுபிடித்தனர். இவர்கள் இருவரோடு சேர்த்து கார் ஓட்டுநர் தேவேந்திரன் உள்ளிட்ட 5 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கொரோனா காலத்திலும் பெட்ரோல் டீசல் வரியை ஏற்றி மக்களை துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தமிழக அரசை விமர்சித்திருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இனியும் நாட்களை வீணடிக்காமல் கொரோனா பேரழிவிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் அனைத்து மாவட்ட மக்களுக்கும் மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம்
ஜூலை 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படாமல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலம் முழுவதுமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 4 மாவட்டங்களுக்கு மட்டும் சலுகை அறிவிப்பது எதற்காக என்று வினவியுள்ள மு.க.ஸ்டாலின், இது போதாது என்று பெட்ரோல், டீசல் வரியையும் உயர்த்தி தமிழக மக்கள் மீது அரசு நிதி நெருக்கடி தாக்குதலை தொடுத்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். கொரோனா காலம் அச்சுறுத்தும் வேளையில் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், முதலமைச்சரின் அலட்சியத்தால் இந்த 90 நாட்கள் வீணடிக்கப்பட்டதாகவும் இனியும் வீணடித்து மக்களை வேதனை வலைக்குள் வீழ்த்தி விடாதீர்கள் என்றும் கூறியுள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் விரைவில் அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோவையில் பணியாற்றும் போட்டோ வீடியோ கலைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாடப்புத்தகங்களின் பக்கங்களை குறைக்க 18 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்து முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக கூறினார். ரேஷன் அட்டைதாரர்களை ஒரே இடத்திற்கு வரவழைத்து 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதால் சென்னை மதுரவாயில் அம்பத்தூர் பகுதிகளில் கூட்டம் கூடியது. முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணம் வீடு வீடாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் மதுரவாயில் கந்தசாமி நகர் பகுதியில் ரேஷன் கடை ஊழியர்கள் பொதுமக்கள் அனைவரையும் ஒரே இடத்திற்கு வரவழைத்து ஒரு வீட்டில் அமர்ந்து கொண்டு 1000 ரூபாய் வழங்கினர். இதேபோன்று அம்பத்தூரை அடுத்த உரகடம் பகுதியில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு 1000 ரூபாய் வழங்கப்பட்டதால் அங்கும் தனிமனித இடைவெளி பின்பற்றப்படாமல் போனது. திருப்பூரில் தனிமனித இடைவெளியை பின்பற்றாத 50க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். ராம்நகர் பகுதியில் அனுமதியின்றி காய்கறி கடைகள் செயல்படுவதாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் ஆய்வு செய்த அதிகாரிகள் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமலும் முகக்கவசங்கள் அணியாமலும் பொதுமக்கள் காய்கறிகளை வாங்கச் சென்றதை கண்டனர். இதையடுத்து அங்கிருந்து 50க்கும் மேற்பட்ட கடைகள் அகற்றப்பட்டன. பச்சை மண்டலமாக இருந்த திருப்பூரில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 120ஆக அதிகரித்துள்ளது. அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தில் கொரோனா சிகிச்சை சேர்த்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசு ஊழியர்களின் ஊதியத்திலிருந்தும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்திலிருந்தும் மாதந்தோறும் பிடித்தம் செய்யப்படுகிறது. இந்த காப்பீட்டுத் திட்டம் வரும் 30ஆம் தேதியோடு நிறைவடைய உள்ள நிலையில் கொரோனா காரணமாக அடுத்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த காப்பீட்டுத் திட்டத்திற்காக முதற்கட்டமாக 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாத இறுதியில் பொறியியல் இறுதியாண்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் முறையில் செமஸ்டர் தேர்வுகளை நடத்த அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. வீடுகளில் இருந்தபடியே ஆன்லைன் வாயிலாக சரியான விடைகளை தேர்வு செய்யும் முறையில் தேர்வு நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கேற்ப வழக்கமாக நடக்கும் 3 மணி நேர தேர்வு கால அளவு குறைக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தீவிரம் குறைந்த பின் அரசின் ஒப்புதல் பெற்று 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நேரடி தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் கூறியுள்ளது. கொரோனாவிலிருந்து மீண்டு வந்த நுங்கம்பாக்கம் காவல் உதவி ஆணையருக்கு செண்டை மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 3ஆம் தேதி உதவி ஆணையர் முத்துவேல் பாண்டிக்கு கொரோனா தொற்று உறுதியாகி சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பிறகு ஒரு வாரம் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இவர் இன்று பூரண குணமடைந்து பணிக்கு திரும்பினார். நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்த முத்துவேல் பாண்டியனுக்கு சென்னை தெற்கு மண்டல காவல்துறை கூடுதல் ஆணையர் பிரேமானந்த், இணை ஆணையர் சுதாகர், திருவல்லிக்கேணி துணை ஆணையர் தர்மராஜன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மேலும் காவலர்கள் மலர் தூவி கைதட்டியதோடு செண்டை மேளம் முழங்கவும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை காவல்துறையில் இதுவரை பாதிக்கப்பட்ட 931 காவலர்களில் 362 பேர் பூரண குணமடைந்து பணிக்கு திரும்பியுள்ளனர். கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த நபரின் உடலை உரிய பாதுகாப்புகளுடன் அடக்கம் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியைச் சேர்ந்த 108 ஆம்புலன்ஸ் உதவியாளராக இருந்த 22 வயது நபர் கொரோனா தொற்று காரணமாக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று அதிகாலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அவரின் உடல் கோவை ஆத்துப்பாலம் மயானத்தில் சுகாதாரத்துறை விதிப்படி அடக்கம் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் முதல் கொரோனா உயிரிழப்பாக இது பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்க தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் தடையை கடைபிடிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆண்டனி ரூபின் கிளமெண்ட் என்பவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில்
இதுவரை மக்காத பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்த நிறுவனங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, விதிமீறியவர்களிடம் வசூலிக்கப்பட்ட அபராத தொகை எவ்வளவு என்பன குறித்து 2 மாதங்களுக்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. திருப்பத்தூரில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காத 3 துணிக்கடைகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். திருப்பத்தூரில் கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இதுவரை 95 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு பணிகளை முடக்கிவிட்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் பொது இடங்களில் மக்கள் கூடுவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் திருப்பத்தூர் ஜின்னா சாலையில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் வாடிக்கையாளர்களை அனுமதித்த 3 துணிக்கடைகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவிந்தாபுரம் பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு அருகே சிலர் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைந்த போலீசார் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்த 10 பேரை கைது செய்தனர். இதில் ஒருவர் நாயக்கன் ஏரி மலை கிராம அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 95,000 ரூபாய் ரொக்கம், 8 பைக்குகள், 10 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க மேலும் 29 விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர்களை மீட்க கோரிய வழக்கில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்க 3 கட்டங்களாக 1248 விமானங்கள் இயக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே 2 கட்டங்களாக 661 விமானங்கள் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த 17,707 பேர் உட்பட 2,63,187 இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டது. மேலும் 29 விமானங்கள் மூலம் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்கள் உட்பட 26,000 இந்தியர்கள் மீட்கப்பட உள்ளதாகவும் அரசு தெரிவித்தது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். கொரோனா பெருந்தொற்றை மட்டுமின்றி பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தையும் மத்திய அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் பதிவில் மத்திய அரசு கொரோனா தொற்றுடன் பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை கட்டவிழ்த்து விட்டதாக விமர்சித்துள்ளார். ஊரடங்கு தளர்த்தப்பட்ட ஜூன் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை கொரோனா வைரசும் பெட்ரோல் டீசல் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் வரைபடத்தின் மூலமாக சுட்டிக்காட்டியுள்ளார். ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கூட்டுறவு வங்கிகளை கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கூட்டுறவு வங்கிகளை கொண்டு வருவதற்கான அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் 1148 நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், மாநிலங்களில் 58 கூட்டுறவு வங்கிகள் வருகின்றன எனவும் 1540 கூட்டுறவு வங்கிகளின் 8,06,00,000க்கும் மேற்பட்ட வைப்பு தொகையாளர்களின் 4,84,000 கோடி ரூபாய் பணம் பாதுகாப்பாக இருக்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். மேலும் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கும் முடிவுக்கும், உத்தரப்பிரதேசத்தில் குஷிநகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையத்தை மாற்றவும், கால்நடை வளர்ப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு நிதி திட்டத்திற்கும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளன. ஒரே நாளில் 2 லட்சம் மாதிரிகள் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்த அளவானது இதுவரை இந்தியாவில் செய்யப்படாத அளவாகும். இதுவரை நாடு முழுவதும் 73,52,911 பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் 17,15,000 பரிசோதனைகள் அரசு பரிசோதனை மையங்களிலும், 43,608 பரிசோதனைகள் தனியார் ஆய்வகங்களிலும் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளது. இதில் 730 அரசு ஆய்வகங்களும் 270 தனியார் ஆய்வகங்களும் அடங்கும். இதுவரை இந்தியாவில் கொரோனாவில் இருந்து மீண்டவர்களின் விகிதம் 56.71 விழுக்காடாகவும் 1,83,000 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொழிற்சாலை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சனத் என்ற இடத்தில் தொழிற்சாலையின் 2ஆம் எண் நுழைவு வாயில் அருகே காலை 9 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 25 வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். 170க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் நெடுநேரம் போராடியும் தீ கட்டுக்குள் வரவில்லை. இதனால் அதிநவீன ரோபோக்களின் உதவியுடன் 3 பக்கங்களில் இருந்து தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக எரிந்த தீ ஓரளவு கட்டுக்குள் வந்தது.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.